அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தத்தக்கதாக. அநேக சந்தர்ப்பத்தில் நாம் நினைக்கிறோம் மரித்தவர்கள் மரித்தவர்களாகவே இருக்க போகிறார்கள். மரித்தவர்களாகவே. ஏன்னா நம்ம அழுது புலம்பி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இன்னும் துயரப்பட்டு கொண்டு இருக்கிற அநேகர் உண்டு. ஏன் செத்துட்டாங்க, அவங்க என்ன ஆக மாட்டாங்க, இனிமேல் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, நமக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிற்று என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதற்காக முன் உதாரணமாக கிறிஸ்துவை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். என்ன? நான் இன்னைக்கு மரித்தாலும் ஒரு நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆமென். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வறுமையானால் தான் நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியா இருக்க முடியும். நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாய் எப்படி மாறுகிறது? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். நாம தான் சாட்சியா இருக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். அந்த அடையாளங்களை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். நமக்குள்ளே வெளிப்படுத்துகிற தேவன் எதை வெளிப்படுத்துகிறார்னா, முன்னாடி நான் கிறிஸ்துவ உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறேன். அப்ப உங்களையும் உயிரோடு கூட எழுப்ப வல்லமையுடையவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் மரித்த எல்லாரும் ஒரு நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறோம். அந்த நம்பிக்கை அதுதான் எந்த சமயத்திலேயும் எந்த மார்க்கத்திலேயும் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். வேற எல்லா இடங்களிலேயும் எல்லாம் இருக்கு, எல்லாம் மத்தியஸ்தமான ஒரு சூழ்நிலை. அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இததான் மைய பொருளாக கொண்டு எல்லா மதங்களும் அதை பின்பற்றி வருகிறதை கவனிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவம் அதை தாண்டி மேலாய் எனக்காக ஒருவர் மரித்தார், எனக்காக ஒருவர் உயிர் தெழுந்திருக்கிறார், எனக்காக ஒருவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த நம்பிக்கையினாலே நானும் அவரை விசுவாசிக்கிறேன். ஆமென். அந்த நம்பிக்கையினாலே நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளி